Hi, hello and welcome to 999 Mark Lungigal Varangam. Adu idu edu powered by Shakti Stabilizers and Inverters. So வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சி ஓபன் பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய ஒரு அதிசய தத்துவம் இதுதான். அதாவது வந்து பார்த்தா வாழ்க்கையில கடவுள் யாரு அப்படின்னு பார்த்தா பேரண்ட்ஸ் தான். அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சீக்கிரமா சட்டுப்புட்டுன்னு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றோம். நம்மளும் கடவுள் ஆவறோம். இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம நிகழ்ச்சிக்கு 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அவங்க யார் என்ன அப்படின்றத எல்லாம் ஜோரா கை தட்டி லிஃப்ட் ஓபன் பண்ணி வெல்கம் பண்ணிடலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க போக்ரி மன்னன் திரைப்படத்திலிருந்து. லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து பானு அண்ட் லிண்டா ரேகா. சார் நம்ம பானுல இருந்து ஆரம்பிக்கலாம். வணக்கம் பானு, நீங்க என்ன பண்றீங்க இந்த படத்துல? நான் சிஸ்டரா பண்ணிட்டு இருக்கேன். சிஸ்டர், ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன திரைப்படம் பண்ணிருக்கீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் படம். ஓகே, வெரி குட். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? படிச்சிட்டு இருந்தேன். என்ன படிச்சிட்டு இருந்தீமா? 10th ஸ்டாண்டர்ட் மாதிரி ஆகிற இவ்வளோ ஹைட் ஆகிறியம்மா நீ. ஃபுட்பால், இந்த பாஸ்கெட் பால் எல்லாம் ஆடுவேன். என்ன விளையாடுவீங்க? பாஸ்கெட் பாலா? வாலிபால். ஃபுட்பால். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பேசணும் உங்கள்கிட்ட. இது தவிர இந்த நாட்டியம் அதெல்லாம் இல்லை. ஸோ பானுக்கு வந்து பார்த்தா ஒன்லி ஆக்டிங், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஈட்டிங். ஸோ நல்லா ஜோரா கை தட்டி நம்ம பானு வெல்கம் பண்ணலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க நம்ம ஸ்ரீதர் மாஸ்டருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக அவர் வந்து ஹீரோவாக வந்து களம் இறங்கியிருக்கிறார் போக்கிரி மன்னன் படத்தில். போக்கிரி மன்னன் படம் எப்படிப்பட்ட ஒரு படம்? கமர்ஷியலான படம், நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. சிங்கம் புலி மயில் சாமி எல்லாம் காமெடி சூப்பராக இருக்கும். சாங்கு நம்ம ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி செம்ம ஜாலியாக கமர்ஷியலாகவே பண்ணியிருக்கு. நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. ஓகே, நல்ல ஒரு மெசேஜ். ஸோ மீண்டும் ஒரு ஜோரா கைத்தறல் கொடுத்து ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். அடுத்து லிண்டா ரேகா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நீங்க இந்த படத்துல என்ன பண்றீங்க? வில்லன் குரூப்போட சேர்ந்து ஒரு சோலோ சாங் பண்ணியிருக்கேன் நான் இந்த மூவில. வில்லன் குரூப்போட சேர்ந்து ஒரு சோலோ சாங்? Yes. பாறா. சோ இதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிருக்கீங்க? பட்டே கல்பனம் பாண்டியா விதார்த் அவங்களது பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் தட் வந்து கண்ணா சாரோட லொடுக்கு பாண்டியா பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு டான்ஸருங்க. ஓகே, சூப்பராக ஆடுவாங்க, அடிச்சு பின்னுவாங்க. அப்படியா? ஆமாம். ஓகே, எங்களுக்காக ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சிங்களா? ஐயோ, ஒரு ஸ்டெப்பு போடுங்க, அவள் மாக்கப்பா அப்படியே பறந்து போயிடணும். ஸோ நல்லா ஜோரா கை தட்டி நம்ம லிண்டா அவர்களை வெல்கம் பண்ணுவோம். கேஜாவோட தோட்டத்துல ஆட்டகாட வந்தவள, ராணி இல்லா சீட்டு கட்ட ரம்மியாக்க வந்தவள, பொங்குதடி ஆசைதனா பொங்குதடி, உம்மேலதான் ஆசை வச்சோம் சேர்த்து கடி வாயண்டி வாடி ஒன்னாகலாம், சாபூதி ஜோடி சேரலாம், காமா படகேற துடுப்போட நான் வாரேன். கறவ மாடு ஒண்ணு அடக்கால மாடு நாலு, கள்ள தோணி ஒண்ணு அதை செலுத்த துடுப்பு நாளு. கறவ மாடு ஒண்ணு அடக்கால மாடு நாலு, கள்ள தோணி ஒண்ணு அதை செலுத்த துடுப்பு நாளு. ஈயரே 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 ஓ ஈயரே. அருமை 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 அருமை. ஆஹா ஆஹா. ஸோ நல்லா ஜோரா கை தட்டி நம்ம 3 பேரை வெல்கம் பண்ணிடலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்த உடனே நீங்கள் விளாட்றதுக்காக நாங்கள் ஆளுகளுக்கு வந்து 1000 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அந்த 1000 பாயிண்ட்ஸ் கம்மியாகாமல் பார்த்துக்கணும், ஓகேங்களா? ஸோ மொத்தம் 3 ரவுண்டு. முதல்ல நம்ம விளாட போகிறது குரூப்பில் டூப்பு. குரூப்பில் வந்து இப்போ நம்ம வந்து உங்களையும் சரி இவங்களையும் சரி என்னையும் சரி கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏபிசி 3 பேர் வந்திருக்காங்க குரூப்பில் டூப்பில். இவங்கள பார்த்தா என்ன வேலை செய்கிறவங்க மாதிரி இருக்காங்க. பானு எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி. ஓகே, ஸ்ரீதர் மாஸ்டர் கரெக்டாக சொல்லுவார் பாருங்க. எதுவும் வேலை செய்யாத மாதிரி இருக்கு. எதுவும் வேலை செய்யாத மாதிரி. ஓகே, நல்ல நல்ல ப்ரொஃபஸர். ஓகே, லிண்டா நீங்கள்? ஐடியா இல்லை, சாரி. இவங்க 3 பேர் வந்து பார்த்தோன்னா பேச்சாளர்கள், தமிழ் பேச்சாளர்கள், ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன ஒரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் அந்த மைக். இதில் 3 பேரில் வந்து பார்த்தோன்னா 2 பேர் நிஜமாலுமே தமிழ் பேச்சாளர்கள், 2 பேர் சேர்ந்து ஒருத்தருக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க. அவர் யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். 2 பேர் ஒரிஜினல், ஒருத்தர் டூப். ஃபைன். இப்போ நீங்கள் டூப்பை லாக் பண்ணணும், சும்மா கெஸ்ஸில், ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? ஓகே. ஸோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
முதல்ல வந்து பானு அவர்கள் வந்து பஸ்ஸர் அழுத்துனாங்க, அடுத்து லிண்டா, அதுக்கப்புறம் மாஸ்டர் வந்து அங்கேயே பார்த்து இருந்திருக்காரு. அதனால வந்து அவர் தான் லாஸ்ட். சொல்லணும் நீங்க ரெடின்னு நான் இப்ப ரெடியா இருக்கேன்ல. டைம் ஸ்டார்ட்ஸ் நவுன்றேன். இல்ல இங்க கை போறதுக்குள்ளே அடிச்சிட்டாங்க. அந்த அம்மா நேத்தே கையை வச்சுட்டாங்க பஸ்ஸர்ல. ஓகே கமான் பானு டெல் மீ. ஏ. எதனால அவரை பார்த்தா டூப் மாதிரி இருக்கு? அவரு அப்பத்துல இருந்து திருன்னு முழிச்சிட்டே இருக்காரு. திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு, அதனால அவர் தமிழ் பேச்சாளர் கிடையாது. இல்ல பார்த்தா அப்படி தெரியல. சரி ஓகே, திருன்னு முழிச்சிருக்கிறனால அவர் டூப்னு சொல்லி பானு அவர்கள் லாக் பண்றாங்க. அடுத்து லிண்டா கமான் டெல் மீ. பி. எதனால பிஏ டூப்னு லாக் பண்றீங்க? பிதிங்கி சிரிக்கிறாரு அதனாலயா? ஐ திங்க் சோ. ஆமா, சிரிக்கிறனால. ஓகே, சோ லிண்டா அவர்கள் பிஏ டூப்னு லாக் பண்ணிருக்காங்க. மாஸ்டர் உங்களுக்கு வேற வழியே இல்ல. இந்த கதையே கிடையாது, நான் சொல்லுவேன். சொல்லுங்க. வேற வழியே இல்ல. பிஓ இல்ல சிஓ. அப்ப சிஏ வச்சுக்கிறீங்களா? அப்ப சி தான், வேற வழியே இல்ல. ஸோ பானு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏவை டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க, லிண்டா வந்து பிஏ டூப்னு லாக் பண்ணியிருக்காங்க. வேற வழி இல்லாமல் மாஸ்டர் வந்து சிஏ தான் லாக் பண்ண வேண்டிய கட்டாயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாக் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அவங்க வந்து இந்த இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிக்க போகிறாங்க. இப்போ பானு நீங்கள் வந்து ஏவை டூப்னு லாக் பண்ணியிருக்கீங்க, அவரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? பிஎன்சி நீங்கள் போயிடுங்க சார். ஸோ இன்று கூடியிருக்கக்கூடிய அந்த குரூப்பில் டூப்பிலே பேச்சாளர்கள் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கின்றனர். பானு இந்த தரப்பில் உட்காந்துருக்கா, அவர் தான் இவரை டூப் என்று லாக் செய்திருக்கிறார். பேச்சாளர்களே உங்களுடைய பேர் என்ன? பழனி சார். நான் தான் நடுவர், ஓகேவா? ஓகே, உங்கள் பேச்சை நீங்கள் ஆரம்பிக்கலாம். என்ன தலைப்பில் நீங்கள் பேச போகிறீர்கள்? எதுவும் தப்பில்லை. எதுவும் தப்பு இல்லையாம்மா? ஓகே, விளைவதற்கென்றே பிறந்தது நாணல், விளைவதற்கென்றே பிறந்தது நிலங்கள், பொழிவதற்கென்றே பிறந்தது மேகங்கள், ஒவ்வொரு கலைஞனையும் உயர்த்துவதற்கென்றே இருக்கிறது விஜய் டிவி. ரொம்ப அழகான விஷயம். வாழ்க்கையில் எதுவுமே தப்பு இல்லை. ஏன்னா என் பிறப்பே அதிசயமான பிறப்பு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வழி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேயே வந்து டாக்டர் சொன்னார், இது டோர் டெலிவரி. என் மூஞ்சை பார்த்து ஒரு நர்ஸு 3 நாள் வாந்தி எடுத்துருக்கு. அப்போவே அது வாந்தி எடுக்க நான் காரணமாக இருந்திருக்கேன். ஆனால் நான் கருப்பாக பிறந்ததுக்கு போன வாரம் தான் சந்தோஷப்பட்டேன். திருச்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். இறங்கும்போது பார்க்குறேன், அது வரைக்கும் என் கண்டக்டர் டிக்கெட்டே கேட்கல. எங்கேயா இருந்தேன்னு கேட்டார். இங்கே தான் இருந்தேன்னு. இறங்கினோடனே ஒரு லாரி முன்னாடி வந்து நிறுத்துனுது. ஸோ ஒருவேளை அட்ரஸ் தான் கேட்பாம இருக்குன்னு என்னென்ன ஆளா டயரை தான் கண்டு ஓடிச்சோன்னு பார்த்தேன் தம்பின்னார். ஆனால் ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான், வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை, எண்ணங்களில் இருக்கிறது வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன் நான். போன வாரம் ஒரு படத்துக்கு போனேன். அந்த படத்து பேர் லிங்கா. என் பக்கத்தில் உட்காந்துவேன், ரஜினி இப்போ திருடனா வருவார் அப்படின்னு என் பாக்கெட்டுக்குள்ள கே விடுறான். பெட்டக்கில் பிடிச்சிட்டேன், ரஜினி திருடன், நீ தான் திருடன். இந்த மாதிரி நல்ல நிகழ்ச்சிக்கு வந்து சிரிக்காதவன் பக்கத்தில் உட்காரப்படாது. ஏதாவது நாங்கள் சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னா என்ன சொல்லிட்டு அந்த கருப்புன்னு சிரிக்கிற நீங்கள் என்ன சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலாம் அதுக்கு பேர் முகர கட்டை. வாழ்க்கைங்கிறது மிக மகிழ்ச்சியான விஷயம். வாழ்க்கையில் நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா வாழ்க்கைங்கிறது ஒரு பனைமரம் மாதிரி, ஏறினா நொங்கு உளுந்தா சங்கு. வாழ்க்கைங்கிறது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி, தின்னாலும் கரையும் திங்காவிட்டாலும் கரையும். வாழ்க்கைங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி, இறுக்கி பிடிச்சா இறந்துடும், இலகுவா பிடிச்சா பறந்துடும். அதனால் ஒரு லைஃப் தான் ஆண்டவன் கொடுத்துருக்கான். அந்த லைஃப்பை மிக சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேர் மத்தியிலும் கேட்டுக்கொண்டு மிக அற்புதமான வாழ்க்கை அளித்தேன். விஜய் டிவிக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பானு டூப்புன்னு சொன்னியாமா, வச்சாராமா ஆப்பு ஆப்போ ஆப்பு நல்லா பேசுறாங்க. சரி, அந்த 2 பேரையும் பார்த்துடலாம். ஓகே, அண்ணா ஏன் என்ன போங்கண்ணே, சூப்பராக பேசுறீங்க, தேங்க்யூண்ணே. அடுத்து நமது வில்லன்களுடைய ரோசி லிண்டா அவர்கள் லாக் பண்ண பிஏ கூப்பிடலாம். தங்களின் பெயர் என்ன? அரிதாஸ். என்ன தலைப்பில் பேச போகிறீர்கள்? சுற்றுப்புற தூய்மை. சுட்டு போட்ட தூய்மை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் என் வணக்கங்கள். நாம் இன்று சுற்றுப்புற சூழல் தூய்மை பற்றி பேச வந்துள்ளேன். வள்ளுவர் சொல்லுவான், புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் என்று வள்ளுவன் சொல்லுவான். அகந்தூய்மை என்பது மனதில் உள்ள கருத்துக்களை நாம் யாரிடம் எப்படி பகிர்ந்து கொள்கிறோமோ அதை பொறுத்தது நம் வாய்மையால் அமையப்படுவது. புறந்தூய்மை என்பது நாம் நீரில் கழுவினால்தான் எதுவுமே தூய்மையாகும். நீரை நாம் இன்று பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்த உலகம் மிக அழகாக இருக்கிறது. அடுத்தவர் வாழக்கூடிய உலகத்திற்கு நாம் எதை சேர்த்து வைக்கிறோம்? ஒன்றுமில்லை, அனைத்தையும் பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். அனைத்துமே பாழாக போய் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நன்றிகள். சுற்றுப்புற சூழலை பாதுகாப்போம், தூய்மையாக வாழ்வோம், தூய இல்லங்களோடு அனைவரையும் வாழ வைப்போம். வாழ்க வளமுடன் அனைவரும். நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து நம்ம மாஸ்டர் வேற வழி இல்லாமல் லாக் பண்ணியிருக்கக்கூடிய சி அவர்களே அன்புடன் மேடை கலைக்கு. நான் லாக் பண்ணவே இல்லை, அது தானா லாக் ஆயிடுச்சு. ஸோ வணக்கம் சார், உங்கள் பேர்?
வணக்கம், மனோகரன். எதை பற்றி பேச போகிறீங்க? பெண்கள் நாட்டினுடைய கண்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு ஔவையார் எல்லாருமே தெரியும், எல்லாருக்குமே நமக்கு ஔவையார் தெரியும். ஆனால் நமக்கு பெரும்பாலும் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்கின்ற ஔவையாரை அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஔவையாரை தான் தெரியும். 4 காலகட்டத்தில் 4 வகையான ஔவையார்கள் வாழ்ந்ததாக சங்க இலக்கியத்தில் செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. முருகப்பெருமானிடத்தில் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று வாதாடிய ஔவை வாழ்ந்த காலகட்டம் வேறு. இது இல்லாமல் கொன்றைவேந்தன் ஆத்திச்சூடி என்று சொல்லக்கூடிய நூல்களை இயற்றிய காலகட்டத்தில் வாழ்ந்த ஔவையார் வேறு. ஆக இப்படி பல்வேறு காலகட்டங்களில் அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்த ஔவையார் வாழ்ந்த காலகட்டம் வேறுங்க. ஆக விண்வெளியிலே வீரமரணம் அடைந்த கல்பனா சாவ்லா, அப்படிப்பட்ட வீரமரணம் அடைந்திருக்காங்க. அதை பார்த்து யாரும் இன்றைக்கி பயப்படல. என்னடா விண்வெளியில் போனால் இறந்துருவேன்றதுக்காக யாரும் பயப்படலைங்க. இவை எல்லாவற்றுக்கும் மணிமுகடமாக உலக மகளிருடைய ஒப்பற்ற தாயாக அன்னை தெரசா அவர்கள் இன்றும் உலக மகளிருடைய மகளிர் மட்டுமே இல்லை, மனித குலத்திற்கே தாயாக விளங்குகின்ற அன்னை தெரசாவினுடைய அந்த நினைவை போற்றுகின்ற வகையில் இந்த பெண்மையை போற்றுவோம், பெண்மையை வாழ்த்துவோம் என்று கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விஜய் டிவியினுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே, ஸோ சி அவர் அவர் பர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாரு. இப்போ மற்ற 2 பேரையும் கூப்பிட்டுலாம். ஏ அண்ட் பி வாங்க. ஸோ ஏபிசி 3 பேரும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை முடிச்சிட்டாங்க. அடுத்து பானு, நீ தானே ஃபஸ்ட்டு பஸ்ஸில் எடுத்துன ஏவை டூப்புன்னு லாக் பண்ணியிருந்தீங்க. இப்போ 3 பேரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஏலே இருக்க போகிறீங்களா? பி. நான் மாற்றிக்கிறேன். நல்லா போல்டாக சொல்லுமா, சவுண்டா. பி. பியா? பி. ஓகே, ஏலேருந்து பியில் போனால் இப்பயே ஒரு 100 பாயிண்ட் போகும் பெனால்ட்டியா. அப்படியா? சரி, ஓகே. ஓகேவா? சரி, ஒரு 100 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு இப்பயே போகுது. 900 பாயிண்ட்ஸ் வராங்க. ஏலேருந்து அவங்க பிக்கு மாறிக்கிறாங்க. அடுத்து லிண்டா பி. ஓகே, ஸோ லிண்டா ஏற்கனவே பியில் தான் இருந்தாங்க, அவங்க பியில் தான் இருக்கிறாங்க. ஸோ அடுத்து மாஸ்டர், நீங்கள் ஏற்கனவே சியிலே இருக்கிறீங்க மாஸ்டர். இப்போ பிக்கு வரீங்களா, ஏக்கு வரீங்களா, இல்லை சிக்கு வரீங்களா? எனக்கு தெரிஞ்சு சி தான், அப்படியே விட்டுலாம். சியில் இருக்கிறீங்களா? ஓகே, பானு பியில் இருக்கிறாங்க, லிண்டா பியில் இருக்கிறாங்க, மாஸ்டர் சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ சரியான டூப்பை யார் லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத லிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சட்டை மாற்றி வந்ததிலே தெரிகிறது பி தான் சரியான டூப்பு. சரியான டூப்பை லாக் பண்ணது லிண்டா அண்ட் பானு. ஓகே, வணக்கம் சார். உங்கள் பேர் மறுபடியும் சொல்லுங்கள். என்னோட பேர் ஹரிதாஸ். சரி, எப்படி இந்த தமிழ் பேச்சு இதெல்லாம் எப்படி கொஞ்சம் கஷ்டமான விஷயமா கற்றுக்கினீங்களா? இல்லைங்க ஐயா, நான் தமிழ் பேராசிரியர், உதவி பேராசிரியராக இருக்கேன். ஓகே, வெரி குட். ஓகே, அடுத்து சி அண்ணாட்ட கொடுங்க. வணக்கம், உங்கள் பேருங்க? மனோகரன். மனோகரன். ஓகே, எத்தனை வருஷமா நீங்கள் இந்த மாதிரி மேடை பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு 5 ஆண்டுகளாக இலக்கிய சொற்பொழிவாளரும் ஆன்மீக சொற்பொழிவும் மாற்றுறேங்க. ஓகே, வெரி குட். சரி, அப்போ ஆன்மீகம்னா எதை பற்றிலாம் பேசுவீங்க? ஆன்மீகம் இறை உணர்வு. அதை பற்றி உங்கள் ஆடியன்ஸ்லாம் யாராக இருப்பாங்க? சின்ன பசங்களா பெரியவங்களா? பெரும்பாலும் பெரியவர்கள். பெரியவங்க தான். ஓகே, வயசான காலத்தில் இறைவனை தேடுறாங்க. ஆமாங்க. ஓகே, வெரி குட். ஏட்ட கொடுங்க. வணக்கம், உங்கள் பேருங்க மறுபடியும்? என் பேர் பழனி. பழனி. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமாக பேசிட்டு இருக்கீங்க மேடை? நான் ஒரு 12 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கேன். ஓகே, சரி. நீங்கள் பேசிக்கல அந்த காமெடியில் நீங்களே எழுதியே பேசுவேன். எழுதியே பேசுவீங்க? அது ஒன்றும் எழுத வேண்டியதில்லை, அப்படி பார்த்து பேசுவேன். பார்த்தே பேசுவீங்க? சமூகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் கேலியாகவும் கிண்டலாகவும் பேசுவேன். இவங்க ஏன் தலை வச்சு போட்டு இருக்காங்க எப்போ பார்த்தாலும்? இல்லை, அந்த காலத்துலலாம் இப்போ பாட்டு இப்படி போட்டுச்சுன்னா இப்படி தரையில் விழும். இப்போ விழுது, தனியாக விழுது. அதெல்லாம் இருக்கு. சூப்பர் சூப்பர், வெரி குட். ஓகே, ரொம்ப நன்றி. நீங்கள் 3 பேரும் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்மளோட ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம பானு பாப்பா, நீங்கள் ஏற்கனவே ஏல இருந்தீங்களா, ஏலேருந்து பிக்கு மாறினீங்களா, அதுக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ் போச்சுல, அதுக்கப்புறம் உனக்கு எதுவும் போகலாமா? ஓகேவா? இப்போ நீங்கள் பானு அவர்கள் 900 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே லிண்டா அவர்கள் பார்த்தீங்கன்னா பிலே தான் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸும் போகாமல் நீங்கள் இருக்கிற 1000 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. ஸ்ரீதர் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வேஷ்டி கட்டினாலும் அவங்க டான்ஸர்னே நினச்சி யார் நல்லா குத்தாட்டம் ஆடுவாங்க அப்படின்ட்டு அவர் சிஏ லாக் பண்ணிட்டார். ஓகேங்களா? ஒரு 200 பாயிண்ட்ஸ் காலியாகி நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்கள் இப்போ 800 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம போக்ரி மன்னனுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. இப்போ அடுத்து ரவுண்டில் எவ்வளோ போகுது, யாரெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாங்க நம்ம ஸ்விட்ச் ஆஃப் போச்சு டீமில் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இன் 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது, பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர்ஸ்.
வெல்கம் பேக் டு ட்ரிபிள் நைட் மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர். ஸோ வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம போக்ரி மன்னன் டீம் வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க இந்த ரவுண்டில் அப்படின்றத நானும் காத்துன்னுக்கிறேன். நல்லா சிரிச்ச முஞ்சா வைக்கிறீங்க இல்லையா? இப்போ அடுத்து வர ரவுண்டு என்ன ரவுண்டு லிண்டா சொல்லுங்க. 2 பேர் வருவாங்க, சிரிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஐ திங்க் சோ. அந்த அளவுக்கு காஸ்ட் பட்ஜெட் கம்மி ஆயிடுச்சா என்ன? ஓகே. 2 பேர் வருவாங்க. தெரியல, சிரிக்க வைக்கிறதுக்கு வருவாங்க, சில காமெடியன்ஸ் வருவாங்க. நம்ம சிரிக்காம அப்படி இருக்கணும். சிரிக்காம இருந்தா நான் தெரியல, பிளட் பிரஷர் அதிகமாகி பிளட் இங்கே கிளாட் ஆகிடும். நீங்க பிரேக் சொல்லும்போது சிரிச்சிடலாம். பிளட் இங்கே கிளாட் ஆகி மூக்கு வழியாக வந்துடும், நிறைய பிரச்சனையாகும். ஓகே. வீட்டுக்கு போகும்போது நிறைய பேர்லாம் ஊன்லாம் போயிடறாங்கல்ல, இங்கெல்லாம் இப்படி வாசல்ல ஈத்துன்னு ஊந்துக்கிறாங்க. ஆட்டோலாம் நாங்களாம் போய் அனுப்புவோம். அதனால சிரிச்சிடுங்க. ஓகேவா? சிரிச்சிடணும், அவ்வளவுதானே? சிரிச்சா பாயிண்ட் போவோம். சிரிச்சா பாயிண்ட் போவோம். சிரிக்கிறதுல ஏங்க பாயிண்ட்? சிரிக்கலாம் ஈத்துக்கும். பரவாயில்ல, எங்களுக்கு பாயிண்ட் தான் முக்கியம். பாயிண்ட் தான் முக்கியம். பாயிண்ட் தான் முக்கியமா? உங்களையும் சரி இவங்களையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தலாம். இவ்வளோ காசு குத்து என் தலைவன் பிறந்த நாளுக்கு ப்ரோக்ராம் பண்ணலான்னு கூட்டத்தை கூட்டினா ஒருத்தன் கூட ஆளக்கணா. ஏய் மைக் போடுற தம்பிங்களா சா வச்சிருவான். யார் மைக் போடுறான்? மூஞ்சிலாம் வச்சிருவான். யாரா நீ? ஏய் என்னையே யாருன்னு கேட்குறியா? என் தலைவன் யார் தெரியுமா? உன்னே யாருன்னு தெரியாது, உன் தலைவன் யாருன்னு எனக்கு கூட தெரியும். ஏய் இந்த விஷயம் மட்டும் என் தலைவனை தெரிஞ்சது அப்படியே கொதிச்சிரும். அப்பல என்ன சுடு தண்ணியா இல்லை மீன் குழம்பா கொதிக்கிறதுக்கு கூப்பிட்றாந்தால? விதவிதமா கச்சேரி வச்சுக்கிறோம். எங்க இருக்கிறீங்களா? வாங்கடா கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு. ஏ பாப்பா என் சொக்கு பாப்பா எதுக்கு நீ ஏ லூசே நீ பூட்ட போட்டு சிங்களாய மகுல மரக்கடிக்க வச்ச பகுல சரக்கடிக்க வச்ச லகுல கீழே படுக்க வச்ச சொகுல தண்ணி குடிக்க வச்ச மேரேஜ் மச்சான் கலீஜுன்னு கஜா சொன்னா தெரிஞ்சு போச்சு எனக்கு அவ மாறு வேஷந்தான். உங்க மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மூமெண்ட் இல்லை மாஸ்டர், ஒரு சைடு எனக்கு நரம்பு இழுக்கும். அது ஒரே ஒரு வாட்டி. நீங்க ஒரு வாட்டி நான் அதை சொல்லல மாஸ்டர், ஒரே ஒரு வாட்டி சிரிக்க சொல்ல முடியாது. அப்ப முன்னே சொல்லிப்பால கையை ஓங்கி தட்டுற காணாங்க பொட்டி தமிழா வாசிக்கும் காணாங்க எங்க கல்ல கலக்கிற காணாங்க எங்க செத்து பட்டு காணாங்க எங்க பாட்டு ரொம்ப ஜோருங்கோ. ஏய் யார் ராணி? வேலா கானா வேலா. நான் பாடு வேண்டாம் பாட்டை எல்லாம் கூலா. இது மேல பாடினா நாயை விட்டு கடிக்க வச்சிருவேன். ஆனா வாஜார் நாய் எல்லாம் வானா நீயே கச்சிரு. ஏய் கச்சே வச்சிய நான் தான்டா எம்எல்ஏவோட பிஏ, அதாவது அல்லக்கை. உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா?
ஐயோ கால்ல உணா அவன் தயவு போயிடலாம். இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காற்று. வா போடா போடா டேய் போடா 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 ஆடுறேன் பாடுறேன்ட்டு அவன் இங்கே ஓடுறான். என்ன விளையாடிட்டு இருக்க நீ? இன்னும் ஒருத்தன் வந்ததுக்கே தாங்க முடியல. ஒருத்தன் வந்து இப்படி பாட்டு பாடுறான். இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. எப்போ வருவானுன்னு தெரியலையே. எங்கடா இருக்கிறீங்க? டேய் வாங்கடா. We are gonna bring back a classic soda fine. Canada Sun MSP SPB. Palawan, bad boy. Give me dope. Coming on to get down tonight. Running the rough. Big girl come hold me so tight. Give me dope. Coming on to get down tonight. கர்ப்பமான காண்டாமிருக மாதிரி யாரா நீ? Hey, I'm pop singer Lokesh. பாக்குறதுக்கு மண்ணுல தள்ளுற மாதிரி இல்ல. பாப் சிங்கரா நீ? Yeah, I'm going to rock the show. டேய் ஐயோ பூமி உருண்டைன்னு கேள்விப்பட்டுக்கிறேன். முதல் முறை அந்த பூமி உருண்டையை இப்பதான் பாக்குறேன். டேய் உருண்டை அப்படியே அங்கே உட்காரு. Who are you, man? Vela. Gana Vela. Oh, I got the point. நீ தானே இந்த பஸ்ல பொண்ணுங்களெல்லாம் கிண்டல் பண்ணி லோக்கலா பாடிட்டு வருவேன். I got you. லோக்கல் தான். நீ எச்டியாவே இருந்தியோ. ஒன்னு சொல்லிட்டா? Yeah, come on. இந்த மனிதன் உயிரோ மரி மரி நின்னே முரளிட மரி மரி நின்னே முரளிட மரி மரி நின்னே முரளிட நீ మనసున దయరాదు మరి మరి నిన్నే మురళిడ నీ మనసున దయరాదు మరి మరి నిన్నే சரி ஸ்ரீமகா கணபதி மகா கணபதி மகா ஸ்ரீ மகா கணபதி. என்னப்பா ஏதாவது சொல்லுப்பா. சார் இவ்வளவு மங்களகரமான மனித குரங்கு மாதிரி இருக்கீங்களே, முடியுமா? நீங்க யார் சார்? சங்கீத கலாபூஷன். அது சங்கீதா கலாபூஷனா? ஏண்டா நீ என்ன மூக்கா? உனக்கு 2 பொண்டாட்டி கேக்குதா? தம்பி நீங்க நினைக்கிற மாதிரி சங்கீதா கலாபுருஷன் இல்ல, சங்கீத கலாபூஷன். அப்புறம் எதுக்குடா இங்க வந்த? ஏதோ கச்சேரின்னு சொன்னா. வேடிக்கை பார்க்க வந்தியா? பாட வந்தேன்ப்பா. பாட வந்தியா இல்ல எங்களை பாடு கேட்க வந்தியா? அதெல்லாம் பின்னால இருக்கவங்க பாத்துக்குவாங்க. ஸ்ரீ மகா கண. டேய் முள்ளமன்றி மூக்கா, இன்னொரு பாடு போய் உட்காரா. முட்டை பூச்சிக்க நான் போறேன்டா. ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ மகா கணபதி. தம்பி வணக்கம். தம்பி வணக்கம். தெரியாத காற்று. தம்பி வணக்கம். வணக்கம். உலகத்தில் எத்தனையோ. தம்பி உங்க பேரு? ஹாய், ஐ அம் பாப் சிங்கர் லோகேஷ். 10 சூட்கேஸை ஒன்னா சேர்த்து வச்ச மாதிரி இருக்க. நீ லோகேஷா? வகார் பாசே. நான் அவருக்கு பதில் கொண்டு கொடுத்துறேன். சாமி பேர் என்ன? சங்கீத கலாபூஷன். இன்னொரு தப்பா சொல்லுங்க. சங்கீத கலாபூஷன். சந்திர உட்காந்துட்டு கலாய் பூசுற மாதிரி இருக்கு. ஹாய் ஃபை மேன். உடே ஸ்ரீ போட்டு குமுக்கு தரும் சரிகமே கனாவிலே சரிகமே என்னடா பாருங்க, என்ன பண்ணீங்க? ஆட்டு பாருங்களாம் வந்துட்டோம். ஒரு நாயை கூட காணோம். ஏய் இப்பதானே 2 நாய் நின்னுச்சு.
உன் பாட்டை கேட்டால ஒரு நாய் செத்து போச்சுடா. பாட்டு பாட சொன்னா டேய் முகப்பெரு முகா இனிமே பாட மாட்டேன்டா கோயம்பேடு வாயா. அமெரிக்காவிலே என்னுடைய போன பிறந்த நாளை நான் எங்கு கொண்டாடினேன் தெரியுமா? அமெரிக்காவிலே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பக்கத்திலே கிங்ஸ் மேக்ஸான் சந்து. அது மூத்திர சந்து. வாய மூடுடா விசச்சந்து. என்னுடைய அதற்கு முந்தைய பிறந்த நாளை சுவிட்சர்லாந்திலே அதிக பனிபொழியும் மாநிலமான நைல்ஸ் நதியிலே கொண்டாடினேன். ஏய் அது பூவ நதிடா பனிக்கரடி. ஏதோ ஒரு நதிடா விடு. ஏய் தருத்துறோம் வாய மூடுடா. வாயை மூடினால் எப்படிடா பேசுவது? மாத்துவாயா? நீ எல்லாம் என்னை வாழ்த்துவாயா? சூப்பர் தலைவா சூப்பர் தலைவா சூப்பர் தலைவா. என்னடா வந்தேருந்து நானே பேசிட்டு இருக்கேன். ஏதா புகழ்ந்து பேசுடா. இரு ஏய் உன்னை புகழ்ந்து பேசினா என் வாயை பெனாலி ஊத்துனா கைவிடும். பெனாலி ஊத்துனா கைவிடும். தம்பி ஏதா நீங்க பேசுங்க பாப்பா என்ன பத்தி. 2 வார்த்தை புகழ்ந்து பேசுங்க. எருமை மாடு. என்ன தம்பி 2 வார்த்தை நான் அவ்வளவுதான். லிஸ்ட் குத்தா நிறைய. ஆகா அருமையாக பேசினான் கம்மல் போட்ட தம்பி. ஐயா நான் பேசுகிறேன் ஐயா. வயதில் மூத்தவராக இருந்தாலும் இளமையாக இருக்கின்றீர்கள். நீங்கள் பேசுங்கள் ஐயா. என்ன பேசணும்னு எழுதி கொடுங்க அப்படியே பேசுறேன். அசிங்கமா பேசுறேன். தம்பி பேசுங்கள் வாங்கள் வாங்கள். வாக்காள பெருமக்களே மேல. வாக்காள பெருமக்களே மேலங்க. வாக்காள பெருமக்களே யோ மேல. வாக்காள பெருமக்களே மேல. வாக்காள பெருமக்களே மேல போறா. மேல பேச சொல்லு. மேல. டேய் சொல்றா வாங்காத மேல சொல்லு. இதுக்கு மேல பேச நான் மேல போய்றேன்டா. இருடா. அனுப்பி விடுடா. போய் உட்காரா. ஸ்ரீ மகா கணபதி. இவ்வளவு நேரம் ஒரு மாபெரும் மகத்தான எம்எல்ஏ வாகிய என் பிறந்த நாளுக்கு அருமையாக பேசினீர்கள். தயவு செய்து பாட்டு பாடுங்கள் என்னை புகழ்ந்து. நான் பாடினா சரஸ்வதியே வீடு தேடி வருவாப்பா. ஏய் நான் பாடினா சகிலாவே வந்து குத்தாட்டம் போகுது தெரியுமா? ஏய் ஸ்டாப் இட் மேன். நான் பாடினா ஆடாத காலு கூட ஆடும். ஏய் சுட்டேசே அது பக்கவாதம். பிறந்த நாளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. சத்யதேவ் ஐபிஎஸ் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் ஆன் தி ஸ்டேஜ் சத்யதேவ் ஐபிஎஸ். அவரு நீட்டினே நிமிந்துகினு தூங்கினுக்கிறாரா. தல புல் டைட்டா சாப்பிட்டு பாத்துறியா? நின்னு தல. தல வரும்போது வீட்ல ஒட்டரஸ்ட் வந்தீங்களா? சத்தியமா சிரிப்பே வரல. ஓகே தல. வணக்கம். ஆமாம் இவன்தான் சத்யதேவா. டேய் பின்னனா கபில் தேவா. என் தலைவனை பத்தி புகழ்ந்து பேசுங்க சார். இந்த பண்ணி பறந்தாமன் கட்சியில சேரும்போது இவனுக்கு 8 வயசு. போஸ்டர் ஒட்டி தான் கட்சியில சேர்ந்தான். அந்த போஸ்டர்ல மீந்து போன கம்ம தின்னு வளர்ந்தான். அதான் சொல்லு வளர்ந்தான்னு சொல்லாத. சரி தின்னான். ஹலோ சத்யா ஹியர். என்ன ஆம்பளை குரல் கேக்குது சத்யான்னு போய் சொல்றியாடா மாவத்தலையா? ஹலோ நீங்க யாரு? அது ஓடி போன பொண்டாட்டி கிட்ட கேளு. விக்டர். ஹலோ தல என் தலைவனை பத்தி புகழ்ந்து பேசல. டோ இந்த பண்ணி பறந்தாம 100 வயசு வாழலனா கூட இருக்கிற கொஞ்ச நாள் கண்டவன் கிட்ட கல்லடி வாங்காம வாழணும்னு நான் இவனுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சேன். ரொம்ப நன்றி. ஹலோ என்ன சத்யா காமெடி பண்ணன்ற பேர்ல மொக்க போட்டுட்டு இருக்க? ஏய் நீ யாரா? நான் உன்னை விட நல்லா காமெடி பண்றவன் சத்யா. விக்டர் இல்ல சார் நீங்க கத்துன கத்துல வேட்டியா வந்துடுச்சுடா. உங்க வேட்டியா வந்து பரவாயில்ல. அங்க ஒரு பானை ஒடிஞ்சிச்சு. நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. பாடு. ஏதண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, ஏதண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, இந்த சூரியன் வலிக்கு சேர்த்து விழுந்தது மானே, என் கண்ணை கட்டி காத்துல விட்டது சாமி 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 சாராய. நீ பாடியா? இருடா போன் வருதுடா. ஹலோ
என்ன சத்யா பாட்டை ரசிக்கிறியா? இல்லடா, பக்கத்துல இருக்கிற பாட்டியை ரசிக்கிறேன். மூஞ்ச பார்க்கும் போதே தெரியும் சத்யா நீ ஆயாவ சைட் அடிக்கிறவனு. ஏய், தைரியம் தான் முன்னாடி வாடா. இப்ப சொன்ன பாரு சத்யா, இதான் நீ, இதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சத்யா. உன் கூட சேர்ந்து நிறைய செய்யணும். என்னடா சொல்ற? அடச்சி. சாரி சத்யா, நான் நம்பிக்கை துரோகம் பண்ணவங்கள விட்டதே இல்ல. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. அதனாலதான் உனக்கே தெரியாம உன் பிரியாணிய தூக்கிட்டேன். ஐயோ, பிரியாணி. சத்யா, எதுக்கு சத்யா அழுகிற? ஒரு போலீஸ்காரனா இருந்து என் பிரியாணியை விட்டுட்டேன். என்ன சத்யா அழுறியா? நல்லா அழு. விக்டர் கத்திக்கிட்டே இருக்க. வாயா 5.1 ஸ்பீக்கர் ஆடா. இந்த கத்துற விக்டர். ஏய் விட்டுறா. ஏய் பண்ணுடா. விட்டுருங்கடா. விட்டுறா. போடா. ஒரு மெல்லிசான கோடு. ஆமா, பல்பத்துல போட்டா மெலிசா தான் இருக்கும். அதனால 4 இன்ச் பெரிய பெருசா வாங்கி போடுங்க, பட்டையா இருக்கும். அந்த கோட்டுக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா முடிவு பண்ற நேரம் வந்துச்சு. அப்ப முடிவு பண்ணிட்டு போங்க. அந்த பக்கம் போனா நான் ரொம்ப நல்லவன், இந்த பக்கம் வந்தா ரொம்ப கெட்டவன். ஐ சி. விட்டு அதோட விட்டு. சத்யா, இங்க எல்லாம் கத்தி பேசுறாங்க சத்யா. தனியா போய் பேசுவோம். ஆமா சத்யா, அங்க ஒரு சத்தமா இருக்கு. ஏய், வெளிய போலாம். வந்து நீங்க தான கத்திட்டு இருக்கீங்க. ஏய், ஒழுங்கா பாருங்கடா. ஏய் யோகேஷ் நீ பாரு. என்ன மேன் எப்போ பார்த்தாலும் லோக்கலாக பாடிட்டு இருக்கேன். நான் பாடின பாட்டு நீ பாடுறியா? அதான் நான் பாடு. ஏய் கண்ணா வாலா, எவ்வளோ அருமையா இப்போ ஸ்டைல பண்ணா போல. இதே மாதிரி நீ பாடுறா. முதமா பார்த்தேன் உன்னை, பேஜாராயி போய் நின்று கிருஷ்ணாலு ஊத்தி கொளுத்தி இவனே போயா தனியே நான் மெர்ச்சிலாயிட்டேன். டேய் நான் காண்டாயிட்டேன்டா. ஏய் வேற பாட்டு பாடுறா. ஏய் கண்ணா வாலா, வெல்லா பாடுறா, இதை பாடுறா. சகலகா பேபி லுக்கு விட தோணலையா. முடிச்சிட்டா? நோ 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 விஜல கம்பெனி ரசனா பிஸ்கெட் கம்பெனி நாகுமா. ஆமா கட்டி மூக்கா நீ பாடுறா. சகலக்க பேபி சகலக்க பேபி சகலக்க பேபி. சிரிச்சா போச்சு டீமுக்கு ஒரு பெரிய கைதட்டல் இருக்கலாம். நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், முடிஞ்சிச்சு. எதுலேயுமே கஷ்டப்பட்டது இல்லை. கோரியோ சாங்கு அப்படிலாம் நான் சிரிக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன்பா. ஹோல் டீமே எனக்கு ஒவ்வொரு கேரக்டரும் பிச்சு எடுத்துட்டீங்க. சூப்பர் தான், சான்ஸே இல்லை. பானு, நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சிரிச்சிட்டேன். என்னால் சிரிக்க முடியாது. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. பிடிச்சிருந்தா? ஓகே, சொல்லுங்க லிண்டா. ஆசம், ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க பேசுகிற ஒவ்வொரு பேச்சுக்கும் சிரிச்சிட்டு தான் இருந்தேன். ரொம்ப நன்றிங்கம்மா. ஓகே சார், இன்னைக்கு நம்ம சிரிச்சா போச்சு டீமில் வந்து நம்மளோட விக்னேஷ், கார்த்திக், ரக்ஷன், டைகர் கார்டன் தங்கதுரை, நாஞ்சில் விஜயன், லோகேஷ். பேரை சொல்லிட்டு வேலைக்கு என் பேர் தெரியாத ராம்போ ராமர். மறைக்கிறாருங்க, என்ன மறந்துட போறீங்க சொல்லுங்க. ஆமா மறக்கிற மூஞ்சாது. இல்ல பேர் மறைக்கிறாருங்க. ஓகே, ராம்போ ராமர் அண்ட் வடிவேல் பாலாஜி எல்லாருக்கும் வந்து பார்த்தா ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச்.
ஓகே சிரிச்சா போச்சு முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பக்கன்னு நம்ம சிரிச்சா போச்சு சிரிச்சது பானு ஏற்கனவே நீங்கள் 900 பாயிண்ட்ஸ் இருந்தீங்களா, அதில் வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் போய் இப்போ நீங்கள் 700 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. மாஸ்டர் நீங்கள் சிரிக்காதனால அதே 800 பாயிண்ட்ஸில் இருக்கிறீங்க. ஸோ லிண்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக சிரிச்சிங்க. ஏற்கனவே நீங்கள் 1000 பாயிண்ட்ஸ் இருந்தீங்க, அதுலேருந்து ஒரு 100 போய் இப்போ 900 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர். வெல்கம் பேக் டு 999 மார்க் லுங்கிகள் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர்ஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து பார்த்தோன்னா 3 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. அதில் மாஸ்டர் வந்து போன ரவுண்டில் பிபி எல்லாம் ஏறி தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கிறார். ஓகேவா, அந்த 200 பாயிண்ட்டுக்காக எவ்வளோ போராட்டம். ஓகே, ஸோ இப்போ முதல் முறையாக நீங்கள் வந்து ஹீரோவாக நடிச்சுன்னுக்கிறீங்க இந்த படத்தில். அண்டு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரியோகிராஃபி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது, இல்லை வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்களா டான்ஸ் ஆடுறதுலாம்? எல்லாருக்கும் ப்ரொஃபஷனல் அமையாது, இப்படி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. நான் வந்து நான் டான்ஸ் மாஸ்டராக தான் ஆகணும், என் உயிர் அப்படின்னு நினச்சி வந்து அதை எப்படி நான் விடவே மாட்டேன். எப்போவுமே இப்பயும் சரி எப்போவுமே விடவே மாட்டேன். இது ஆக்டிங்னு வந்தது, அது ஏதோ கடவுள் இதை மாதிரி இதுவும் வேணான்னு சொல்லாமல் அதுவும் பண்ணுறேன். பட்டு டான்ஸு லைஃபு எவ்வளோ சாதிக்கணும்னு இருக்கேன். கோரியோகிராஃபி தாங்க என் உயிர், அது கண்டிப்பாக விட மாட்டேன். ஓகே சூப்பர். ஸோ வந்து ஹீரோ, கோரியோகிராஃபர், அடுத்து பாடகராகவும் தயாராகிட்டு இருக்கார் நம்ம ஸ்ரீதர் மாஸ்டர். ஓகே, அடுத்து நம்ம விளையாட போகிற ரவுண்டோட பேர் என்னன்னா மாற்றி யோசி. இப்போ என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் டைமு. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் சொல்லணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண ஒரே வார்த்தையை 3 தடவைக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ண ஒரே பதில் திரும்பி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன கொஸ்டின் கேட்கக்கூடாது, ஆன்சர் மட்டும்தான் சொல்லணும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பதில் உடனே வரணும், லேட்டாலாம் வரக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது மாற்றி யோசி. ஸோ மாற்றி யோசி விளையாடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெல்கம் பண்ண போகிறது பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய பானு அவர்களை. வாங்க பானு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கடைசி எப்போ முடி வெட்டினீங்க? நீங்க ஏன் இவ்வளோ அசிங்கமா இருக்கீங்க? ஏய், கொஸ்டின் கேட்டு அவுட் ஆயிட்டியா? நீங்க நான் அவுட் எல்லாம் இல்ல. இப்போ அவுட் ஆயிட்டீங்கல்ல? அவுட் 2 தடவை அவுட் ஆயிட்டேன். போ. அதெல்லாம் இல்ல, நீங்க நான் ஒத்துக்க மாட்டேன். போய் அப்பாலாம் கூட்டிட்டு வர போல இத பிரச்சனை பண்றதுக்கு. அவுட் அவ்வளவுதான். சும்மா விளையாடலாமா ட்ரையல்ஸ்? இல்ல சும்மா இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவோமா? இல்ல சும்மா இது சும்மா அது கேம் முடிஞ்சிச்சு. இப்ப சும்மா என்ன எவ்வளவுதான் நீ விளையாடுற நானும் பாப்பேன். அப்படின்னு கத்துனீங்கல்ல, சரி பாப்போமா? இல்ல இது வரைக்கும் சும்மா இப்ப ஸ்டார்ட் பண்ணு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மேக்கப் போடுவீங்க? சாப்பிட்டீங்களா? அவுட்டா? நான் அவுட்லாம் இல்ல, நீங்க தான சாப்பிட்டீங்களா கேள்வி. ஒரே வார்த்தை அவுட். ஐயோ போங்க, நீ ரொம்ப போங்க. வெற்றிகரமாக வெற்றி வாகை சூடிய நமது பானு அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் லிண்டா. சரி ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் நடித்த முதல் படம் பேர் என்ன? எங்கள் அம்மா கால் பண்ணும். எப்போ? ஐயோ எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி சொன்னால. யார்கிட்ட சொன்னீங்க? ஸ்டவ் மேலே பால் வச்சிட்டேனே. அம்மா பேர் என்ன சொன்னீங்க? ஐயோ ஏன்டி இப்படி பண்ணுற? இன்னைக்கு யாரை பார்த்து பேசினுக்கிறீங்க? என்னவோ ஏதோ மாதிரி இருக்கு. ஏன் அப்படி இருக்குது? டான்ஸ் ஆடலாமா? ஏன்ட்ட கேட்குறீங்க? இல்லை நான் பொதுவாக கேட்குறேன். டான்ஸ் ஆடலாமா? அவுட். வாழ்த்துக்கள், நன்றி. லிண்டா அவர்களை தொடர்ந்து லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீதர் மாஸ்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாஸ்டர். போக்கிரி மன்னனில் உங்களோட பேர் என்ன? அது இது எது? சக்தி ஸ்டெபிளைசர். எங்கே இருக்குது அது? 3 பேர் ஜிப்பா ஒயிட் ஜிப்பா போட்டிருக்காங்க. யார் அவங்க? எத்தனை கேமரா இருக்குன்னு தெரியல. யாருக்கு தெரியல? செட்டு லைட் நல்லா இருக்கு. ஏன்ட்டியா சொல்கிறீங்க? என் வாட்சை பார்த்து சொல்கிறேன். அவுட்டா? மாற்றி யோசி முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். நம்ம பானு அவர்கள் வந்து ஹலோ நல்லா இருக்கீங்களா வந்தவொடனே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க இல்லையா? அதனால் வந்து அவங்க ஏற்கனவே வந்து 700 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. அதில் வந்து ஒரு 300 போய் இப்போ 400 பாயிண்ட்ஸில் இருக்காங்க.
ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ஏற்கனவே வந்து 800 பாயிண்ட்ஸ் இருந்தார். அதனால அவருக்கு வந்து ஒரு 200 இப்போ போய் 600 பாயிண்ட்ஸில் இருக்கிறார். ஸோ லிண்டா வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே 900 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு வெறும் 100 பாயிண்ட்ஸ் மட்டும் போய் இப்போ 800 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. ஸோ இன்று நாளுடைய முதல் இடத்தை பிடிக்கிறார் லிண்டா அவர்கள். அண்ட் இரண்டாவது இடத்தை பிடிக்கிறார் ஸ்ரீதர் மாஸ்டர். அண்ட் மூன்றாவது இடம் மட்டும் இல்லாமல் சீஃப் கெஸ்ட் பதவியை வெல்கிறார் பானு அவர்கள். இன்று நாளுடைய முதல் இடத்தை பிடித்த லிண்டா அவர்களுக்கு கிளாசிக் கிச்சன்ஸ் வழங்கக்கூடிய 21,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். வாங்க. ஓகே, இரண்டாவது இடத்தை பிடித்த ஸ்ரீதர் மாஸ்டர் அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசு. மூன்றாவது இடம் மட்டும் இல்லாமல் இன்றைய நாளுடைய சீஃப் கெஸ்டாக திகழ்ந்த நமது பானு அவர்களுக்கு ஒரு அன்பு பரிசு. இப்போ வந்து நம்ம வந்து நம்ம படத்துலேருந்தே ஒரு சாங் போட்டு டான்ஸ் ஆடிடலாமா மாஸ்டர்? ஸோ பூம்த லைக் போடு அப்படின்ற ஒரு சாங்க்கு நம்ம போகிரிமேன் படத்துலேருந்து இந்த மாஸ்டர் டான்ஸ் ஆடி காமிச்சாரு. ஏமா மாஸ்டரோட தங்கச்சி ஆகிற ஒரு ஸ்டெப்பு கூட போட மாட்டேன். ஸ்டெப்புல நின்றுவியா நீ? நான் தான் சொன்னல ஆட தெரியாது. ஆட தெரியாதா? ஒன்லி ஈட்டிங் ஸ்லீப்பிங். ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ அடுத்த வாரம் இந்த பேர் சூப்பரான கெஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது மாகாப் ஆனந்த். இன் 999 மார்க் லுங்கியில் வழங்கும் அது இது எது பவர்ட் பை சக்தி ஸ்டெபிளைசர் அண்ட் இன்வெர்டர்ஸ். குட் நைட்.